பசுமை 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 90.4 FM. உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 FM. இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்துக் கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 26. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. பசுமை 90.4 உங்கள் முன்னேற்றத்திற்கான வானொலியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட டாக்டர் எம் ஜெகதீஸ்வரி எம்டி ஜெனரல் பிசிஷியன் இவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு கிளியர் பண்ண போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம் ஜெகதீஸ்வரி எம்டி பொதுநல மருத்துவர் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். சூப்பர் மேடம். இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. குளிர்காலத்துல நிறைய நோய் பரவும் அப்படிங்கிறது ஜென்ரலா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மேம். ஈவன் எங்களாலேயே வந்து பாத்தீங்கன்னா குளிர் தாங்க முடியல. இதுல நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குளிர்காலத்துல பரவக்கூடிய நோய்கள் அதை எப்படி தடுக்கிறதுங்கிற வழிமுறைகளை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம். கண்டிப்பா. இப்போ குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா குளிரோட நமக்கு மழை தான் ரொம்ப இருக்கு. ஸோ அந்த மழைனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிற ஏதாவது வேஸ்ட் இதில் வந்து தண்ணி தேங்கலாம். ஸோ அந்த தண்ணியிலேருந்து புழு ஸ்ப்ரெட் ஆகி அதுலேருந்து வந்து நமக்கு கொசுக்கள் பரவி அதனால நமக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். மோஸ்ட்லி இந்த டெங்கு ஃபீவர், அதுக்கப்புறம் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறது ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்ககிட்ட ஸ்ப்ரெட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளூ இன்ஃபெக்ஷன். இப்போ அதுதான் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து நம்ம ஒரு க்ரௌடான பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மாஸ்க் அணியணும். அது கண்டிப்பாக எல்லாருமே கையில் வச்சுக்காங்க. எங்கேயாவது நீங்கள் ஒரு க்ரௌட் பிளேஸ், ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைகளுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு மாஸ்க் தனியாக வச்சுக்கோங்க. அது நல்லது. ஏன்னா குழந்தைகளுக்கும் இப்போ ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்ஃபெக்ஷன் ஆன குழந்தைங்களை இப்போ சளி இருமலோட ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா அங்கே இருக்கிற மித்த 50 குழந்தைகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக லீவ் போட்டு நீங்கள் வீட்டில் இருக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப தேங்க்யூ மேம். இன்னொரு காமனான கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கிறது இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா அதோட அறிகுறிகள், அதை எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு காமனான ஒரு கேள்வியாகவே எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த புண்ணெல்லாம் வந்தால் அது ஒருவேளை டயபெட்டிஸாக இருக்குமோன்னு நார்மலாக எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். சர்க்கரை நோய்ங்கிறது பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகள்ல இருந்தே கூட வரும். இது வந்து மெயினாக எதனால் வருதுன்னா இன்சுலின் ஒரு ஹார்மோன் நம்ம பேங்க்ரியாஸ்லேருந்து சுரக்கும். அது சில பேருக்கு டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கலாம். சில பேருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 வகையாக இருக்குது. இது வந்து டைப் 1 டைப் 2 2 டயபிட்டிஸ் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா நாங்கள் பாலியூரியா, பாலிடிப்தியா, பாலிஃபேஜியா 3 சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ பாலியூரியா மீன்ஸ் யூரின் நிறையா நார்மலாக காமனாக போயிட்டு இருக்கிறதோட கொஞ்சம் கூட நிறைய டைம்ஸ் போவாங்க. இப்போ குளிர்காலத்தில் மேபி நிறைய பேருக்கு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த 3 சிம்டம்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். பாலிடிப்சியானா நீங்கள் வந்து தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருப்பீங்க. பாலியூரியா நிறையா தண்ணி போய்கிட்டே இருக்கும். பாலிஃபேஜியா அப்படின்னா நீங்கள் நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 3 கம்பைண்ட் ஆகியிருக்கு, உங்களுக்கு ஒரு கிடினஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து HbA1c அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 3 மாதம் சர்க்கரை அளவை வந்து நமக்கு காமிக்கும். ஸோ 3 மாதமாக தொடர்ந்து உங்கள் பிளட் லெவலில் எவ்வளோ வந்து சுகர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது காமிக்கும். ஸோ அது ஹையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்கரை அளவு கூட இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இது HbA1cக்கு அதுவும் அதுக்கப்புறமும் நமக்கு வந்து 2 பிளட் டெஸ்ட் இருக்குது, ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல்னு. ஃபாஸ்டிங்னா என்னென்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல உங்களால் எவ்வளோ சுகர் லெவல் இருக்குது உங்கள் பிளட்டில் அப்படிங்கிறது. போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கரெக்டாக 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பிளட் டெஸ்ட் எவ்வளோ பிளட் சுகர் இருக்குங்கிறது. ஸோ இந்த 3 டெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து நமக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்காங்கிறது நமக்கு தெரியும். இது போக யூரின் சுகர் பார்க்கலாம். நம்ம யூரினில் வந்து சுகர் இருக்கா இல்லையா. ஸோ இந்த 4 டெஸ்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக சக்கரை இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய டவுட்டை இன்னைக்கு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு மேம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே குளிர்காலம் அப்படிங்கிறத தாண்டி எல்லா காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை இப்போலாம் வெளியில் அனுப்புறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு நிறைய நோய்கள் பரவுது அப்படின்ட்டு ஒரு கருத்து வந்து எல்லார் மத்தியிலையும் காமனாக இருக்குது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாரும் அவேராக இருப்பாங்க மேம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பரவுற நோய்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளூயின் தான் இப்போ ரொம்ப பரவுது. ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு பிள்ளையை நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்றோம் அப்படின்னா அது எல்லா பிள்ளைங்களும் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகி அவங்களும் வந்து கஷ்டப்படுவாங்க.
ஸோ உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களுக்கு காய்ச்சல் இருமல் இருக்குன்னா ஒரு 2 to 3 டேஸ் லீவ் எடுத்து வைக்கிறது ரொம்ப கண்டிப்பான விஷயம். அதே மாதிரி க்ரௌடான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் அணியணும். அதுக்கும் மேலே உங்கள் குழந்தைக்கு வந்து ரொம்ப சளி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா சளி இருமல் இருக்கிற ரொம்ப குழந்தைகளுக்கு காதுலையும் பிரச்சனை வரும். அது வந்து ஏஎஸ்ஓஎம் சொல்லுவோம், ஆர்டிடிஸ் மீடியா. காதுலையும் இன்ஃபெக்ஷன் வரும், காது வலிகள் ஏற்படலாம். ஸோ அப்படி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. இப்போ வர இந்த சளி இருமல் எல்லாமே இந்த சிம்டம்ஸும் சேர்த்து தான் வருது. ஸோ காது வலி அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. ஸோ நான் ஆல்ரெடி அப்போ சொல்லின மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பரவுற நோய் இல்லை. இன்னொன்று வந்து நம்ம வந்து காமன் டேர்மில் பார்த்தீங்கன்னா மெட்ராசைன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கன்ஜெக்டிவைட்டிஸ். ஸோ இது இப்போ வந்து யாருக்காவது ஒரு குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ ஒருவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க தெரியாமல் கண்ணில் வந்து லைட்டாக கையை தொட்டிட்டு ஸோ அதை வந்து யாருக்காவது ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கும் போதோ இல்லை யாரையாவது தொடும் போதோ அவங்க அதை திரும்ப அதை கண்ணில் வைக்கும் போது அது வந்து டிரான்ஸ்மிட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்க்கும் போது டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் இதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணணும். உங்கள் குழந்தைங்களுக்கும் கரெக்டான ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணணும், வெளியே போயிட்டு வரீங்களா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லி ஒரு பழக்கமாக மாற்றுங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் என் குழந்தைங்களுக்கு வந்து அது வந்துருச்சு, கன்ஜெக்டிவிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக ஒரு ஆப்தால்மாலஜிஸ்ட்டை போய் பார்த்து கரெக்டாக ப்ராப்பரான ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை அவங்க அதுக்கு ஏத்தாப்புல அது வந்து வைரலாக பாக்டீரியான்னு பார்த்தா அவங்க இதுக்கு ஏத்தாப்புல ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. அதை கண்டினியூஸாக போடுங்க. இது வந்து நல்ல க்யூரபிள். ஸோ இது வந்து 5 to 7 டேஸில் வந்து இதுவாகவே செட்டில் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து செட்டில் ஆக தான் நம்ம வந்து ட்ராப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி க்யூரபிள். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைகளுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருங்க. தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. இது வந்து நல்லா டிரான்ஸ்மிட் ஆகும் எல்லா குழந்தைகளுக்கும். ஸோ உங்கள் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும் வரும். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லீவ் போட்டு வீட்டில் வச்சுருங்க. இது வந்து நல்ல க்யூரபிள். ஸோ இதை வந்து டாக்டர்கிட்ட ப்ராப்பராக அட்வைஸ் எடுத்து. சூப்பர் மேம், ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது இல்லாமல் அடுத்த காமனான ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருமுனாவே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி உனக்கு கொரோனா இருக்கா போய் செக் பண்ணிடுன்னு. பட் அதையும் தாண்டி எனக்கு காமனாக ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா காச நோய் அண்ட் இது இல்லாமல் மற்ற லங்ஸ் ரிலேட்டடான நோய்கள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் வந்து அணுகலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லங் சம்மந்தப்பட்ட நோய்களில் தான் பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்குது. எனக்கு யாராவது இருமுனாவே அதை தான் தோணுது, முதல்ல போய் செக் பண்ணுங்கப்பாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம். கண்டிப்பாக லங் சம்மந்தமான நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம இந்தியாவில் வந்து காமனாக இருக்கிறது காச நோய் தான், டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீவர் இருக்கும். அது ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் சொல்லுவோம். அதாவது ஈவினிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கும். அதே மாதிரி வித்தின் ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பயங்கரமாக இருக்கும். ஒரு 5 to 6 kg நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. ஒரு வாரத்தில் உங்கள் ரிலேட்டிவ் யாராவது பார்க்குறவங்க ஏன் இப்படி மெலிஞ்சிட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த லாஸ் ஆஃப் வெயிட், அந்த லாஸ் ஆஃப் அப்பிடேட்னா நம்மளால ஒழுங்காக சாப்பிட முடியாது. ஸோ இது அப்புறம் டெம்பரேச்சர், ஃபீவர் இருக்கும். இந்த 3ஐயும் வச்சு நம்ம காச நோய் இருக்காங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம். இது போக உங்களுக்கு சளி இருமல் இருக்கும்போது அந்த சளி டெஸ்ட்டை 2 நாளாவது காலையில் வெறும் வயிற்றில் இருக்கிற சளி டெஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் காச நோய் இருக்கா என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது போக எக்ஸ்ரே இருக்குது. இதெல்லாம் வந்து இனிஷியல் டெஸ்ட். இதில் வச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நமக்கு சிடி டெஸ்ட் இருக்குது, அதுக்கு ஜீன் எக்ஸ்பர்ட் டெஸ்ட் இருக்குது, சளியில் எடுக்கக்கூடிய நிறையா டெஸ்ட்டுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து என்னென்னா காச நோய்க்கு வந்து எப்பயும் 6 மாதம் வைத்தியம் இருக்குது. ஸோ 6 months வந்து நீங்கள் கண்டினியூஸாக டேப்லெட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து முற்றிலுமாக 100% வந்து குணப்படுத்தக்கூடிய நோய்கள். இதை வந்து நீங்கள் வந்து என்னென்னா லங்ஸில் தான் மெயினாக பாதிக்கும். ஸோ லங்ஸ் தவிர நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, காச நோயும் தெரிஞ்சு எடுத்துக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா பாகங்கள்லையும் பரவி உங்களுக்கு வந்து உயிருக்கே ஆபத்தான நிலை உண்டாயிரும். ஸோ காச நோய்ங்கிறத வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். நம்ம சப்போஸ் நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எதுவும் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா ஃபீவர், லாஸ் ஆஃப் அப்பிடேட், லாஸ் ஆஃப் வெயிட் வித்தின் 1 week உங்களுக்கு சடனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணணும், சளி டெஸ்ட் பண்ணணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டா யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் அணியணும். ஸோ நீங்கள் வந்து அந்த 6 monthsக்கு கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சிட்டே இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இருந்து மித்தவங்ககிட்ட அது பரவுறதை அது தடுக்கும். ஸோ அது போக 6 மாதம் தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது க்யூரபிள் டிசீஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லங்கில் மெயினாக இன்ஃபெக்ட் ஆகிறது வந்து ஆஸ்மான்னு சொல்லுவோம். ஸோ இது மெயினாக வந்து அலர்ஜி ப்ராப்ளமாக இருக்கலாம். சில பேருக்கு ஏதாவது புகை வந்து சேராமல் இருக்கலாம், சில பேருக்கு ஏதாவது சாப்பாடு சேராமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அலர்ஜி கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் அஃபெக்ட் ஆகலாம், பெரியவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இது வந்து பிராங்கியல் ஆஸ்மா சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் நல்ல க்யூரபிள் தான். ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அலர்ஜிக்குரிய டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கம்பேர்ட் டு டேப்லெட்ஸ் இன்ஹேலர்ஸ் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஹேலரில் வந்து நமக்கு வந்து மைக்ரோகிராம் டோஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் யோசிப்போம் ஐயோ நம்ம இன்ஹேலர் எடுத்துக்கணுமா அப்படின்னு. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கிற டேப்லெட்டில் வந்து அதோட டோஸ் கூட இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்துக்கிற இன்ஹேலரில் வந்து மைக்ரோகிராம்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மியான அளவு மருந்து தான் இருக்கும். ஸோ அதுவும் டைரெக்டாக உங்கள் லங்ஸ்குள்ளே தான் போகும். ஸோ நல்லா க்யூரபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆஸ்மா தொந்தரவுன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கிறதுல நல்லா உங்களுக்கு வந்து
டிசீஸ் வந்து நமக்கு நல்லா வந்து க்யூர் ஆகுறது நல்லா தெரியும். ஸோ டெய்லி வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்களுக்கு எப்படி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஹேலர் உரியும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பேசர்னு ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து பண்ணும்போது நமக்கு வந்து வாயில் தொண்டையிலலாம் அந்த மருந்து வந்து டெபாசிட் ஆகுறது கம்மியாகும். அதே மாதிரி லங்ஸ்க்கு நல்லா உள்ளே போகும். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்குனாலும் சரி, ரொம்ப வயசானவங்களுக்கு என்னால் உரிய முடியாது அப்படின்னா அதுக்கான டிவைஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் சீக்கிரம் பார்த்து அதை வந்து கரெக்டாக க்யூர் பண்ணியிருக்கோம். அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால், நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால் மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில். மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில். அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க, இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க. இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க, இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாட்டும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை, சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க, சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க. பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க. தினமும் கேட்டு மகிழுங்க, நீங்க கேட்டு மகிழுங்க. பாடல் கலைமாமணி பழனியா பிள்ளை அவர்கள் பாடியவர் கண்டன்விலை திரு இ ராஜேந்திரன் அவர்கள். ஓகே மேம், என்னைய பொறுத்த அளவுக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டியூபர்குலோசிஸ்ங்கிறது கேன்சருக்கு ஈக்குவலாக பார்க்குற ஒரு இது மாதிரி, இது க்யூரபிளாக வந்தால் போச்சு அவ்வளோதாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்லி க்யூரபிள் அப்படின்னு கேட்குறப்ப கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, அப்பாடி ஓகேங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பி மேம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக காமனாக 12 வயசு பையன்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, ரொம்ப சின்ன வயசுலேயே இது பண்ணிடுறாங்க, நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தப்ப நடந்துக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இதயம் சம்பந்தமான நோய்கள் எந்த மாதிரிலாம் இருக்கும்? ஏன்னா ஈவன் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் இது வருதுங்கிறப்ப கேட்குறப்பே ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம். சின்ன பிள்ளைங்களுக்கு வர்றதுனா மேபி ஜெனட்டிக்கலி மீடியேட்டடாக இருக்கும். இப்போ வயசானவங்களுக்கு வருதுன்னா அவங்களுக்கு வந்து மேபி மெயின் ரீசன் வந்து டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் தான். பிளட் ப்ரெஷர் கூட இருக்கிறது, சுகர் கூட இருக்கிறது. நீங்கள் அதை அன்கண்ட்ரோல்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போனாலும் வரலாம். அது சுகர் கூட இருக்கும்போது நமக்கு வர்ற வலி கூட தெரியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் கூட இருக்குது, சுகர் கூட இருக்குன்னா மந்த்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்குரிய டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். ப்ரெஷர் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ அப்பாக பிபி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் சுகரை வந்து 3 months ஒன்ஸ் HbA1c செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா இசிஜி ரொட்டீனாக 1 year ஒன்ஸ் மாஸ்டர் செக்அப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்களும் ரெகுலராக பண்ணணும்.
ஹெச்பிஓன்சி டயபெட்டிஸ்க்கு வந்து நம்ம வந்து ஹெச்பிஓன்சி பண்ணுறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஏற்கனவே சக்கரை ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு. ஸோ நீங்கள் மந்த்லி நீங்கள் இயர்லி ஒன்ஸ் மாஸ்டர் செக்அப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இசிஜிங்கிறதே ட்ரெட்மில்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும் போது உங்களோட ஹார்ட் ரேட் பிபிலாம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி உங்களுக்கு வந்து வரலாமா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். அது போக லிபிட் ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட உடம்புல வந்து கொழுப்பு சத்து அளவு, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாம் எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் இது பண்ணிக்கலாம், ஹெச்பிஓன்சி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரலாமா அப்படிங்கிறத ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதை வச்சு வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாமா வராதாங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இயர்லி ஒன்ஸ் எல்லாரும் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். இப்போ முதியவர்களுக்கான சிகிச்சை முறைகள் ஏதாவது இருக்கா மேம்? அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம். ஸோ இப்போ முதியவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் நிறையா வரும். அதை வந்து கிரானிக் ப்ராங்கைட்டிஸ் வரும். ஸோ சில பேருக்கு அலர்ஜியாக இருந்தால் அதை வந்து அப்படியே நமக்கு வந்து சளி இது வந்து கிரானிக்காக ஆயிரும். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஹேலர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஹேலர் வித் ஸ்பேசர்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அது யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வாயில் போய் டெபாசிட் ஆகுறது அதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு வந்து அது நல்ல ரிலீஃபாக இருக்கும். ஸோ அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாத்திரை அளவு எல்லாம் கம்மியாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் யாரும் வெளியே வந்து நீங்களாக போய் எந்த டேப்லெட்டும் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஏத்தாப்புல டாக்டர்ஸ் வந்து டோசஸ் எல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. உங்களோட இப்போ சப்போஸ் உங்களுக்கு சக்கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது தொந்தரவுன்னு வரும்போது அது பொறுத்து நாங்கள் மாத்திரை கொடுப்போம். ஸோ யாருமே வெளியே வாங்கி எதுவும் சாப்பிடக்கூடாது, மாத்திரைகள் எதுவும். எதனால நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இப்போ ஃபோன் இருக்கிறதாச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஃபோட்டோ ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ யாரையாவது ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணிக்க சொல்லிக்கோங்க உங்கள் ஃபோன்லேயே. ஸோ இப்போ ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோல்டரில் நீங்கள் இதுவரை என்ன டெஸ்ட்லாம் எடுத்தீங்க, இதுவரை என்ன மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாரும், முதியவர்கள் மட்டும் இல்லை எல்லாரும் கண்டிப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது நமக்கே யூஸ்ஃபுல். இப்போ திடீர்னு உங்களுக்கு வேற எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு ஏதாவது முடியல அப்படின்னா நீங்கள் என்ன டேப்லெட் சாப்பிட்றீங்கன்னு டாக்டர் கேட்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக அனைவருக்கும் ஃபோனுங்கிறது இருக்கிறதாயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஷாட் எடுத்து ஒரு ஃபோல்டர் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேறு எங்கேயாவது போகும்போது நம்ம டாக்டர்ஸ்கிட்ட காமிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இப்போ முதியவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது அந்த ஏஜில் வந்து ரொம்ப காமனாக வரக்கூடியது. ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன்னா என்னென்னா அடிக்கடி யூரின் போகிறது, ஸோ யூரின் அடக்க முடியாமல் இருக்கிறது, அப்புறம் அங்கே அரிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட செக் பண்ணி யூரின் டெஸ்ட்லாம் பார்க்கணும். ஸோ அதில் வந்து பாக்டீரியல் க்ரோத் இருக்குன்னா அதுக்கு ஏற்றாப்புல ப்ராப்பர் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர் கோர்ஸில் நம்ம எடுக்கணும். ஸோ சில பேர் 2-3 நாளில் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நிப்பாட்டிடக்கூடாது. ஸோ அதுக்கு ப்ராப்பராக 7 to 14 days உங்கள் டாக்டர் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் அப்படின்லாம் கரெக்டாக சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க தண்ணி நிறையா குடிக்கணும். ஸோ நார்மலாக குடிக்கிறதோட கொஞ்சம் நிறையா குடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது, நல்ல க்யூரபிள். இது வந்து மோஸ்ட்லி முதியவர்களுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக க்யூர் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னோட அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேம், இந்த டயபெட்டிக்ஸ் ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், இந்த காலில் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு புண்ணு வந்துருச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன், என் ஃபேமிலியிலையுமே நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு காமனான விஷயமா இருக்குது மேம். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இப்போ வைத்தியம் இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் செஞ்சாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போய் டாக்டர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அட்வைஸ் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எதனாலும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ டயபெட்டிக் ஃபுட் அல்சர் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ஹை லெவலில் சுகர் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில நேரம் வந்து கால் ஏதாவது அடிபட்டிருக்கும், இல்லை சும்மாவே கூட ஒரு புண்ணு வந்திருக்கலாம். ஸோ அந்த புண்ணு வந்து ரொம்ப நாள் ஆகும் ஆறதுக்கு, அதாவது அந்த சுகர் லெவல் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கும்போது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு புண் பெருசாகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ஸோ 2 to 3 days ஒன்ஸ் அதை நல்லா க்ளீன் பண்ணி உங்கள் டாக்டர்கிட்ட போய் ரெகுலர் விசிட் பண்ணி கரெக்டான ட்ரெஸ்ஸிங் போட்டு நமக்கு வந்து கரெக்டான மருந்து போட்டுட்டு இருந்தோம்னா அது க்யூரபிள் தான். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மந்த்ஸ் அண்ட் இயர்ஸாக இருக்கும், நான் வந்து க்யூர் பண்ணிக்கலாமா, அந்த அல்சர் வந்து ஹீல் ஆயிருமா அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம். நான் சொன்ன அந்த ப்ராப்பர் செக்அப் ரெகுலராக வந்து போயிட்டு கரெக்டாக ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக ஹீல் ஆயிரும். அதே மாதிரி உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் மார்டியல் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஹை லெவலாக இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் வந்து உங்களால் எந்த டேப்லெட்டுக்குமே வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா டாக்டர் வந்து இன்சுலின் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதை வந்து கரெக்டாக போடுங்க. ஸோ சுகர் லெவலை வந்து நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது க்யூரபிள், நல்லா ஹீல் ஆயிரும் சீக்கிரமாக. சூப்பர் மேம், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு கொஸ்டின் எனக்கு இருக்குது, காமனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான திங் ஆகிடுச்சு எல்லார் மத்தியிலையும். ஸ்மோக்கிங்கால் என்னென்ன மாதிரியான டிசீஸ் எல்லாம் வரும், அது எவ்வளோ பெரிய ஒரு பின்விளைவை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் அழுத்தமாகவே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம். கண்டிப்பாக ஸ்மோக்கிங்னால வந்து இப்போ பல டிசீசஸ் வருது. சிஓபிடினா கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா உங்கள் லங்ஸில் வந்து இருக்கிற ஆக்சிஜன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக்கிரும். ஸோ உங்களால் மூச்சு விட ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்னன்னா இன்னொன்று ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க வந்து யூஸ்வலி அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க, என்னால் அது இல்லாமல் இருக்க முடியல. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டிங்கிறது தான் மெயினாக இருக்கும் ஸ்மோக்கிங் இதில். ஸோ அது வந்து அடிக்ட் ஆன ஓட்டின்னு எனக்கு அது வேணும்னு தான் தோணும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இப்போ இருக்குது, நிக்கோட்டின் கம்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு அதுக்கு ப்ராப்பராக
சப்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அதை வந்து உங்கள் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் ஸ்மோக்கிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்கிட்ட போய் இதை சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து ப்ராப்பர் அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்போ அதனால் வர டிசீசஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம டிபியே சொல்கிறோம். ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து வரும். ஸோ அதனால் வந்து ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க. ஸோ கேன்சர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக வரும் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த சிஓபிடி வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதுக்கும் வந்து இன்ஹலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ எனக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ ஸ்மோக்கிங் பண்ணிட்டேன், நான் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அதுக்கு ப்ராப்பரான இந்த நிக்கோட்டின் கம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர் இன்ஹேலர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் டோசஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி திரும்ப வந்து ரெகுலர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்மோக்கிங் யாரும் பண்ணாதீங்க. அது என்னென்னா உங்களை மட்டும் இல்லாமல் உங்களோட சுற்றி இருக்கிற எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ அலர்ஜி இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு அலர்ஜி இருக்குன்னா நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணனால அந்த குழந்தைக்கு வந்து அந்த சிவியராக கூட ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ யாரும் வெளியே எங்கேயும் ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க. எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதான் வந்து எல்லாருக்கும் நல்லது, உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. தேங்க்யூ மேம். ஆக்சுவலாக நீங்கள் அந்த பாசிவ் ஸ்மோக்கிங் பற்றி பேசுனது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க வந்து அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறதும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகுங்கிறத ரொம்பவே சூப்பராக எடுத்து சொன்னீங்க மேம். இவ்வளோ வந்து உங்களோட நேரத்தை வந்து எங்களுக்கு கொடுத்து இவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் ரொம்பவே இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களோட சேவை வந்து இதே மாதிரி இன்னும் சூப்பராக தொடரணும்னு எங்கள் டீம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்கள் கூறுறோம் மேம். தேங்க்யூ மேம். நண்பர்களே, அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியோட முழுமை பெறுகிற அத்தியாயத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இந்த 26 அத்தியாயங்களில் நம்ம நிறைய அறிவியல் தொடர்பான கருத்துக்களை தெரிஞ்சிருப்போம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய அறிவியல் தத்துவங்களை நமக்கு இது வரைக்கும் தெரிந்திருந்தாலும் இல்லை தெரியாமல் இருந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வழியாக சில முக்கியமான அறிவியல் உண்மைகளை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த அறிவியல் உண்மைகளை நம்ம தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம பயன்படுத்தணும், தெரிஞ்சுக்கணும். இந்த 26 அத்தியாயங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் இன்னும் மேம்படுத்தக்கூடிய செய்திகளை தேடுங்க, தொடர்ந்து அறிவியலை தெரிஞ்சுக்கங்க. நம்ம டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒவ்வொரு புது விஷயத்தையும் கற்றுக்க முயற்சி எடுக்கிறது இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாக இருக்கும். இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இந்த 26வது அத்தியாயத்தோட நிறைவு பெறுது. இன்னொரு பயனுள்ள நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன். தொடர்ந்து இணைந்திருங்கள். பசுமை 90.4 உங்கள் முன்னேற்றத்திற்கான வானொலி.